ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரங்கு படல் மூவியோட ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எல்லாருமே வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம். அந்த அந்த 18s 19s கிட்ஸ்க்குலாம் தெரியும். அந்த ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அதை தான் அந்த படத்தில் கட்டிருப்பாங்க. நான்லாம் என்ன சொல்கிறது, நான்லாம் வாடகை சைக்கிள் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அவங்க வந்துருச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. சரி, இந்த படத்தோட கதை என்னென்னு சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவான். ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டைமிங் ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்கணுமே, அதுக்காக என்ன செய்வான்னா, அது அப்போ ஊண்டியிலேருந்து காசு எடுப்பான். அப்புறம் காசு எடுத்தும் அந்த காசு பத்தாது. அதுக்கப்புறம் கோழி முட்டை அதெல்லாம் திருடி சந்தையில் விற்பான். விற்று அதுக்கும் சரியான பைசா வராது. அப்படி நிறைய ஈடுபடுவான். அடுத்த அக்கா வீடை தேடி போய் அங்கே போய் அக்காட்ட பைசா கேட்பான். அதுவும் தர மாட்டாங்க. அந்த டைமில் வந்து சைக்கிள் கொடுத்த கடைக்காரன் வந்து வீட்டில் போய் சண்டை போட்டு பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அவனை கொண்டு வரலன்னு சொல்லி அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆயிரும். அவங்க அப்பா வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கும். அடித்தோடனே அந்த பையன் திருப்பி அவங்க அப்பாவை பற்றி கேள்வி ஆரம்பிச்சிடுவான். நான் வந்து இப்படி சைக்கிள் எடுத்து விட்டேன், நீங்கள் தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறீங்க, லாட்ரி சீட் விளாடுறீங்க, அதெல்லாம் அம்மா காசு தான், அம்மா காசில் எடுத்து போய் செலவு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும், நம்ம பண்ணுற தப்பை தான் நம்ம பிள்ளையும் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கும். அதான் இந்த படத்தோட மெயின் கதையே. படம் கதை ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்படியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.